ஸோ மொத்தத்தில் இந்த மூன்றாப் மே ஐஎம் இயர்ஃபோன்ஸில் சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்ப வைடாக தெரியல, பட் ஆனால் அட் சேம் டைம் ரொம்ப க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ் மாதிரி இல்லை, ஓரளவுக்கு வைட்னஸ் வந்து இருக்கு. வோக்கல்ஸ்லாம் நல்லா பொசிஷன் ஆயிருக்கு அண்ட் இமேஜிங் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால சவுண்ட் செப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு எங்கெங்க இருந்து சவுண்ட்ஸ் வருது அப்படின்றது நல்லா தெரியும். ஈவன் லீட் வோக்கல்ஸ் பவர்ஃபுல்லாக பாடிட்டு இருக்குன்னு போதும் பேக்ரவுண்டில் வர சவுண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளால கேட்க முடியும். அண்ட் அடுத்து சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் வைஸ் இவங்க EQ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த EQ வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாண்டர்டும் அண்ட் ஹார்மன் ஸ்டைலும் வந்து யூஸ் பண்ணேன். ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டாக வந்து தெரியும். அண்ட் தென் பேஸ் ஹெட்லாம் ஒரு EQ கொடுத்துருக்காங்க. பட் பேஸ் ஹெட் விட ஹார்மன் ஸ்டைல் செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். மிட்ஸ் அண்ட் பேஸ் வந்து நல்லாவே எம்பசைஸ் பண்ணியிருக்கும். அட் த சேம் டைம் ட்ரபிள்ஸ்க்கும் நல்ல டீடைல்ஸ் இருக்கு. பட் ட்ரபிள்ல கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பியா வந்து இருக்காது. அதில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி லைக் ஏரினஸ் அந்த மாதிரி சவுண்ட்ஸும் உங்களால் வோக்கல்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒரு எக்கோஸ் அந்த மாதிரி சவுண்ட்ஸும் நுணுக்கமான சவுண்ட்ஸும் கேட்க முடியும். அண்ட் அதே மாதிரி லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்ல ரொம்ப கீழே இருக்கிற அந்த சப்பேஸோட அந்த ரம்பிள் டைப் ஆஃப் சவுண்ட்ஸையும் ஈஸியாக வந்து உங்களால் அதை உணர முடியும்.